ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 22/11/2024 நிர்மல் NR 407க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை உங்களுக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம், கட்டாயம் கிடையாது. இன்றைக்கி நம்ம வெள்ளிக்கிழமைக்கு கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். அதனால் எப்போதும் போல் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டை தான் இந்த ட்ராவுக்கான எக்ஸாமில் கொண்டு வந்திருக்கும். இது எல்லாமே வெள்ளிக்கிழமை வந்த ABC போர்ட் ரிசல்ட். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கு ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. ஏன்னா இது எல்லாமே வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட். ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேரில் வருது. ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு வந்து வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நிர்மலுங்கிற கம்பெனி பேரில் வருது. ஸோ அந்தந்த கம்பெனியை வச்சு நம்ம கெஸ் பண்ணால் தான் நம்மளால் ஓரளவுக்கு டச்சஸை உருவாக்க முடியும் நண்பா. ஸோ கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமை வந்து 4 to 5 ரிசல்ட்டு. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 074, அதுக்கு முந்தின ட்ரா 722 சொல்லிட்டு இது எல்லாமே வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் அந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸ்னு பார்த்தீங்கன்னா பி போர்டோட வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டை கூட்டும் போதும் கலைக்கும் போதும் நம்மளுக்கான சி போர்டு நம்பர் கிடைக்கிது. ஸோ இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டில் நம்மளுக்கு ஏ போர்டு நம்பராக கிடச்சிருந்தாலும் குறிப்பிட்ட ட்ராக்களுக்கு அப்புறமா நம்மளுக்கு சி போர்டு கிடைக்கிது. அதனால் இந்த மெத்தடை நான் இன்றைக்கி சி போர்டு கொண்டு வந்திருக்கேன். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டை கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 262லேருந்து கொண்டு வந்திருக்கேன். நம்மளோட எக்ஸ் வந்து பிங்கிறதுனால இந்த பியோட இந்த ட்ரா நம்மளுக்கு வந்து மைனஸ் இருக்குது. அப்போ -2 இதை இப்போ மைனஸ் பண்ணிடலாம். 6ல் 2 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு 4. அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. ஸோ இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஆக்கான சி போர்டு அல்லது ஆல் 4 அல்லது அடுத்த நம்பர் எதுவும் நம்மளுக்கு கிடையாது. எப்போதுமே வந்து ஜாய்ஸில் இருக்கும். ஸோ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் நம்பர் மட்டும்தான். ஸோ 4 மட்டும்தான் கிடச்சிருக்கு, சி போர்டா அல்லது ஆல் போர்டான்னு. இப்போ நம்மளுக்கு இந்த 262க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 469. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. இங்கே நம்மளுக்கு சி போர்டு இல்லை, ஆனால் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இதை போர்டுன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது ஏ நண்பா. ஸோ ரொம்ப சிம்பிள் தான் நண்பா. ஒரே ஒரு நம்பர் தான் நம்மளுக்கு இந்த ட்ராவில் டச்சஸாக கிடச்சிக்கிட்டு வருது. ஸோ இந்த மாதிரி சிங்கிள் நம்பர் கிடச்சி வின் பண்ணால் அது பெரிய அதிர்ஷ்டம் தான். ஸோ போர்டு இல்லாட்டாலும் நம்ம வந்து ஆல் போர்டான்னு நம்ம மென்ஷன் பண்ணாலே நம்மளால் ஓரளவுக்கு வின்னிங் ஏற்றிட முடியும். இப்போ நம்ம 469 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 469 இதில் நம்ம எடுக்க போகிறது 6. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு ப்ளஸ், அப்போ +2. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 2 கூட்டினோம்னா 8. ஸோ இந்த 469க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் நம்மளுக்கு 8 மட்டும் தான் நண்பா கிடச்சிருக்கு. இப்போ இந்த 469க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 842. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். போர்டுன்னு பார்த்தா இந்த இடத்துல மறுபடியும் நம்மளுக்கு ஏ போர்டு நண்பா. ஸோ போன ட்ராவும் நம்மளுக்கு ஏ போர்டு, இந்த ட்ராவிலையும் நம்மளுக்கு ஏ போர்டு. இப்போ அடுத்தடுத்த ட்ரா பார்ப்போம். ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து இப்போ ஏ போர்டாக இருக்கிறதுனால இதை ஏ போர்டு வீடியோவான்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகுவீங்க. ஸோ அவங்க வந்து ஃபுல்லாக பார்த்துருங்க. ஏன்னா இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் முன்னாடிலாம் நம்மளுக்கு ஏ போர்டாக இருந்தாலும் இப்போ குறிப்பிட்ட ட்ராக்களுக்கு அப்புறமா நம்மளுக்கு சி போர்டு வருது. அதனால் இந்த ட்ராவில் நம்ம சி போர்டுன்னு கெஸ் பண்ணியிருக்கோம். வேணுன்னா நீங்கள் ஏ போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்மளுக்கு இங்கே 842 இருக்குது. இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 4. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு மைனஸ் இருக்குது, அப்போது -2. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 4ல் 2 போயிடுச்சுன்னா 2. இந்த 842க்கு அப்புறம் கிடச்சிருக்கு நம்மளுடைய டச் வந்து 2. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஆக்கான சி போர்டு அல்லது ஆல் 2 மட்டும் தான் கிடச்சிருக்கு. இப்போ இந்த 842க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 722 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது பிசி. இப்போ நம்மளுக்கு வந்து சி போர்டு வந்து பெய்ட்ஸோடு வந்துருச்சு நண்பா, பிசியை கூட்டிகிட்டு வந்துருச்சு. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட் தான். இப்போ 722க்கு பார்ப்போம். சேம் ஃபார்மெட் தான். இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 2. இதோட இந்த ட்ரா நம்மளுக்கு ப்ளஸ், அப்போ +2. இப்போ இதை கூட்டிடலாம். 2ஓட 2 கூட்டினோம்னா 4. ஸோ இந்த 722க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் நம்மளுக்கு 2 அல்லது 4. இப்போ இந்த 722க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 074 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும்.
இப்போ நம்மளுக்கு தொடர்ந்து சி போர்டு வர ஆரம்பிச்சிருச்சு நண்பா. ஸோ ஃபஸ்ட்லாம் நம்மளுக்கு ஏ போர்டாக இருந்தாலும் இப்போ அந்த பேஸ் ஆரம்பிச்சதுலேருந்து நம்மளுக்கு சி போர்டு வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம 074 பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 7. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு மைனஸ் இருக்குது, -2. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 7ல் 2 போயிடுச்சுன்னா 5. நம்மளுக்கு இந்த 074க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 5 மட்டும் தான் இந்த ட்ராவுக்கான சி போர்டு நம்பராக கிடச்சிருக்கு. இப்போ இந்த 074க்கு அப்புறம் வந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 4 to 5 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி. இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கடத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த 4 to 5 தான் நம்மளுடைய போன வாரம் வெள்ளிக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த வெள்ளிக்கிழமைக்கு இதில் தான் நம்ம சி போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே கண்டினியூஸாக பார்த்தாச்சு நண்பா. நம்மளுக்கு இந்த குறிப்பிட்ட ட்ராக்களுக்கு அப்புறமா கண்டினியூஸாக நம்மளுக்கு சி போர்டு வந்துக்கிட்டு இருக்குது. அது இந்த மாதிரி ஒரு நம்பரில் நம்மளுக்கு கிடச்சிச்சின்னா அது பெரிய அதிர்ஷ்டம் தான். அந்த விதத்தில் இந்த கெஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு நம்பரில் தான் நம்மளுக்கு சி போர்டு கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ட்ராவுக்கு சேம் ஃபார்மெட் தான் ஃபாலோ பண்ண போகிறேன். இந்த ஃபார்மெட்டில் எந்த மாற்றம் கிடையாது. உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் நம்ம ஓப்பனாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே வின் பண்ணால் தான் நம்ம நோக்கம். இப்போ இன்றைக்கான நம்மளுடைய சி போர்டு என்னென்னு பார்க்கலாம். 4 to 5 இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 2. இதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ப்ளஸ் இருக்குது. அப்போ +2. இப்போ கூட்டிடலாம். 2 கூட்டினோம்னா 4. ஸோ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 கிடச்சிருக்கு நண்பா. நம்மளுக்கான சி போர்டாக 4 கிடச்சிருக்கு. இதை நம்ம அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு. சி போர்டு அல்லது ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதே ஃபார்மெட் படி சிங்கிள் நம்பராக 4 மட்டும் தான் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம எப்போதுமே சரி இதுவா அல்லது அதுவான்னு சொல்லிட்டு எடுப்போம். ஸோ ஃபார்மெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கண்டினியூஸாக ஒரு நம்பராக கிடச்சிக்கிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு இதுவா அல்லது அதுவான்னு எடுக்கும்போது நம்மளுக்கு சாய்ஸஸ் இருக்கும். அதனால் நம்ம எப்படி நம்ம இந்த ஃபார்மெட்டை பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரியே நம்ம அடுத்த ஃபார்மெட்டையும் பயன்படுத்திடலாம். அதாவது இந்த ட்ரா நம்ம வந்து ப்ளஸ் வேல்யூ எடுத்திருக்கோம். இங்கே நம்ம ப்ளஸ் வேல்யூ எடுத்திருக்கோம். ஸோ இதோட நம்ம மைனஸ் வேல்யூ எடுத்துருவோம். ஏன்னா நம்ம இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் தான். அப்போ மைனஸ் வேல்யூ எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு நம்பராக இருக்கிறதுனால. ஸோ மைனஸ் வேல்யூ எடுத்தோம்னா 2 கழிச்சோம்னா இந்த இடத்துல நம்மளுக்கு 0 கிடைக்கணும்பா. அப்போது இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 4 அல்லது 0வா 40 இந்த ட்ராவுக்கான கெஸிங் நம்பராக இருக்க வாய்ப்புகள் இருக்குது நண்பா. இது ஆல் போர்டா அல்லது சி போர்டாங்கிறது உங்களுடைய கெஸிங்கை பொறுத்து நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சி போர்டு தான் போட்டிருக்கோம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். அதுக்காக நீங்கள் இதை தான் எடுக்குங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த ட்ராவில் நம்மளுக்கு லக் இருந்துச்சுன்னா பெய்ட்ஸ் கூட கிடைக்கலாம். ஸோ பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4400 அல்லது 4004 வர வாய்ப்புகள் இருக்குது. ஒரு வேளை கெஸிங் எதுவும் புரியப்பட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு சி போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். கட்டாயம் கிடையாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நண்பா. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்மளுடைய கெஸிங் நம்பர். உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பார்த்துக்குங்க. ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வின்னிங்கை தருதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 22/11/2024 நிர்மல் NR 407க்கான கெஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.